ஹாய் ஹலோ வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களோட குணநலன்கள் மற்றும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க ரொம்ப பொறுமையானவங்கங்க, மென்மையானவங்க, ரொம்பவே பொறுப்பானவங்க. அவங்க வந்து வேலை செய்வதில் ரொம்ப ஆர்வம் மிக்கவங்க, ஒர்க்கஹாலிக்குங்க, ரொம்ப சோஷியலாக பழகுவாங்க, குட் ஆர்கனைசர்ஸ். இவங்கக்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டிங்கன்னா அந்த எப்படிப்பட்ட பாடுபட்டாவது அதை அழகாக செஞ்சு முடிச்சிருவாங்க. இவங்க வந்து ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு தியாகிகள்ங்க. மற்றவங்களுக்கு பாவம் பார்க்குறவங்க. இவங்க வந்து அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க. இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்கங்க. ஆனால் இவங்க வந்து இவங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து இவங்க தான் அவங்க தான் இல்லைங்க. எல்லாரையுமே நண்பர்களாக வச்சுப்பாங்க. எல்லாருக்கூடையும் நல்லா பேசுவாங்க. இயற்கையாகவே வந்து இவங்க தொழிலில் வந்து நீக்குப்போக்கு தெரிஞ்சவங்க. எதை எப்படி செஞ்சால் அது கரெக்டாக இருக்கும்னு பார்த்து செய்கிறவங்க. இவங்களுக்கு வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் அமைய நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இவங்க சனி ஆதிக்கம் உள்ளவங்க. அதனால் எந்த வேலையுமே ரொம்ப பொறுமையாக செய்வாங்க. வீட்டில் கூட இது அப்போ பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம் தள்ளி போடுறவங்க. அதனாலேயே இவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வந்து இவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். இதே பெண்கள் மகர ராசிக்காரங்கள் இருந்தாங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்ட் டைம் வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இந்த ராசியில் இருப்பாங்க. இவங்களோட குடும்பம் வந்து எப்போவுமே பெருமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்கங்க. இவங்க வந்து ஒரு வேலையை வந்து அலைஞ்சு திரிஞ்சு செய்கிற மாதிரி ஆளுங்க. அந்த மாதிரி செய்கிற வேலைங்க தாங்க இவங்களுக்கு ரொம்ப வெற்றியும் தேடித்தரும். இவங்க பொதுவாகவே ரொம்ப எளிமையானவங்க. இவங்ககிட்ட எவ்வளோ வசதி இருந்தாலும் எளிமையாக எல்லாருக்கிட்டையும் பழகிறவங்க. எளிமையாக தான் இவங்களை காட்டிக்குவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே இவங்களுக்கு நிறைய பணம், பேர், புகழ் எல்லாத்தோடு வாழணும்னு ஆசை இருக்குங்க. ஆனால் வெளியே இவங்க வந்து ரொம்ப எளிமையாக தான் இவங்களை காட்டிப்பாங்க. அனைவரிடமும் யதார்த்தமாக பழகுவாங்க. இவங்களுக்கு ஒரு காரியம் சாதிக்கணும்னு இவங்க நினச்சாங்கன்னா அதில் நியாயம் அநியாயம் பார்க்க மாட்டாங்க. மற்றவங்க கிட்ட இது பண்ணும்போது அதில் நிறைய நியாயம் இவங்க பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து வெளியே தெரிஞ்சுக்கலான்னாலும் மனசுக்குள்ளே வந்து ஒரு வஞ்சனை எண்ணம் இருக்குங்க. யாராவது இவங்களை தப்பாக சொல்லிட்டாங்களோ பேசிட்டாங்களோ அவங்கள வந்து வச்சு செய்யணுன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இவங்க வந்து கூட்டத்தோடு வாழ விரும்புவாங்க. நிறைய பேரோட ஆலோசனையை கேட்டுட்டு குழப்பம் அடைஞ்சுக்குவாங்க. பெண்கள் வந்து கண்ணீரால் காரியம் சாதிச்சுக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பொதுவாகவே மூட்டு வலி, அந்த எலும்பு இந்த சம்மந்தப்பட்ட வியாதிகள் தாங்க இருக்கும். அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கிற வியாதிகள் தான் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து உடல் பலம் குறைவுங்க. ஆனால் மனபலம் ரொம்ப ரொம்ப அதிகம். மற்றவங்க இவங்க மேலே வைக்கிற விமர்சனத்தை இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. இவங்க வந்து பொய் பெருசாக பேச மாட்டாங்க. மனக்கோட்டையில் வாழ்கிறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லா விஷயமுமே கொஞ்சம் தாமதமாக தாங்க வெற்றி கிடைக்கும். இதுதான் மகர ராசிக்காரங்களுக்குள்ள பலன். இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள் பலனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.